கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட யாத்ராகம புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் போகிற ஒவ்வொரு வழிகளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை விசேஷ விதமாய் பாதுகாக்கும்படியாக அவர் ஒரு தூதனை நமக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி நாம் அவருடைய வருகையிலே காணப்படும்படியாகவும் சரி, நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நமக்காக ஒரு தூதனை அவர் அனுப்புவார். சங்கீதத்திலும் கூட 91ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் போகும்போதும் வரும்போதும் எல்லா இடங்களிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக எல்லா விதமான விபத்துகளில் இருந்தும், ஆபத்துகளில் இருந்தும், நாச மோசங்களில் இருந்தும் நம்மை பாதுகாக்கும்படியாக தேவன் ஒரு தூதரை கட்டளையிடுவார். அதுபோல நம்மை அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு நம்மை அவர் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் நமக்காக ஒரு தூதனை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அவர் நமக்காக ஒரு தூதனை வைத்திருப்பார். அவருடைய சமூகத்துல 21வது வசனம் சொல்லுகிறது, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து. அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகும் பொழுது எப்படி இருக்கணும்னா, ஒரு தேவ பயத்தோடு கூட நாம் அவருடைய சமூகத்துக்கு போகணும், எச்சரிக்கையா இருக்கணும். அவர் வாக்குக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தைகளை கொண்டு பேசுகிறாரோ அதை நாம் செவி கொடுத்து கேட்கிறவர்களாக நாம் இருக்கப்பட வேண்டும். தேவனை எந்த ஒரு காரியத்திலும் நாம் அவரை கோபப்படுத்தாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது 21வது வசனத்தில், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு நாம் போகிற ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாய் இருந்து, என்ன ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார், இன்றைக்கு என்ன நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார், நாம் அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறவர்கள் அவரை எந்த ஒரு காரியத்திலும் நாம் கோபப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் எப்படி இருக்கணும்னா செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். 22வது வசனத்தில், நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில். இந்த வசனம் மிகவும் அருமையான ஒரு வசனம். அவருடைய வாக்கை நாம் நன்றாய் கேட்டு நாம் அதை செய்வோமானால், ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாம் இருப்பேன். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் தினமும் இருப்பார். அவர் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு எல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு மத்தியில அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியிலே அவர் யுத்தம் செய்வார். நமக்காக அவர் யுத்தம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரி, நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அதற்காக தான் ஒரு தூதனை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.